சிறுநீரகம் வலிமை இழக்கிறதுனால ஸ்டோன் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. வயதும் நம்மளுக்கு கூட கூட நார்மலாகவே இயற்கையாகவே நம்மளுக்கு மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிடு எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்த சைனோவியல் மெம்ப்ரேன் அந்த ஃப்ளூயிட் எல்லாமே நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால வீக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். சுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா, அது நல்லா பவுட்ரு பண்ணி கொஞ்சம் நல்லெண்ணெயும் அதே மாதிரி தண்ணி இல்லாட்டி முட்டையோட வெள்ளைக்கரு, அரிசி கழுவின தண்ணி இல்லாட்டி முட்டையோட வெள்ளைக்கரு இருக்குது பார்த்திங்களா, வாதம் நல்லா நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா எப்போதுமே இந்த மூட்டு வலிகள் நம்மளுக்கு வராது. இப்போது மோஸ்ட் ப்ராப்ளி வந்து ஆண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிறுநீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிறுநீரகம் வலிமை இழக்கிறதுனால ஸ்டோன் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. அந்த சிறுநீர் வந்து நம்மளுக்கு ஸ்டோன் ஏற்பட்டது அப்படின்னா சரியாக நம்மளுக்கு வெளியேறாது. அந்த கழிவுகள், சிறுநீரில் இருக்கக்கூடிய கழிவுகள், யூரிக் ஆசிட்ஸு, இந்த மாதிரியான நிறைய உப்புச்சத்துக்கள் எல்லாமே வந்து உடம்புக்குள்ளே நம்மளுக்கு தேங்க ஆரம்பிச்சது அப்படின்னாலும் அதுவும் நம்மளுக்கு ஜாயின்ஸை வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம விரல்கள் எல்லாம் போய் நம்மளுக்கு அந்த விரலுக்கு அடியிலெல்லாம் நம்மளுக்கு டெபாசிட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னாலும் விரல் நம்ம மடக்கிறப்போ லைட்டாக இங்கே நகட்டுறப்போலாம் நம்மளுக்கு பெயின் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். மூட்டு வலிகள் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். இதை வந்து நம்ம கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நம்மளுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 கம்ப்ளைண்ட்ஸும் நம்மளுக்கு இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்னாலேயும் நம்மளுக்கு இருக்கும். அஸ் யூஷுவல் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வயதும் நம்மளுக்கு கூட கூட நார்மலாகவே இயற்கையாகவே நம்மளுக்கு மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிடு எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்த டைம் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி நம்மளுக்கு நடக்கிறப்போ நம்மளுக்கு ஜாஸ்தியான லெவலில் நம்மளுக்கு டீக்ரடேஷன்ஸ் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த சைனோவியல் மெம்ப்ரேன் அந்த ஃப்ளூயிட் எல்லாமே நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால வீக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அந்த வீக்கத்தினால தான் நம்மளுக்கு மேலே நம்ம மூட்டுகளை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மூட்டுகள் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி செவந்த நிறம் நம்மளுக்கு காணப்படும். அது எல்லாமே நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு உணர்த்துறது தான். இது நம்ம நார்மலாக சரி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த மூட்டுகளுடைய வீக்கம் எல்லாமே நம்மளுக்கு குறையிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெரிஞ்சல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெரிஞ்சல் முள் வந்து நல்லா ட்ரை பண்ணது காய வச்சது நம்ம நல்லா எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஒரு 4-5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் அது நல்லா ஒரு 100 ml நல்லா வத்துனதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி காலையில் கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து குடிச்சிட்டு வரலாம். ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மூட்டுகளில் இருக்கக்கூடிய வீக்கம் வந்து 2 நாளில் உங்களுக்கு சரியாக போயிடும். அதுக்கப்புறம் மூட்டுகளை சுற்றி நல்லா நம்ம வந்து சுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பவுட்ரு பண்ணி கொஞ்சம் நல்லெண்ணெயும் அதே மாதிரி தண்ணி இல்லாட்டி முட்டையோட வெள்ளைக்கரு, அரிசி கழுவின தண்ணி இல்லாட்டி முட்டையோட வெள்ளைக்கரு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா குழப்பி அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மூட்டுகளை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அது 10 மாதிரி போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா சுடு தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிங்க அப்படின்னா மூட்டுகளை சுற்றி சின்ன சின்ன இரத்த குழாய்கள் எல்லாமே இருக்கும். அந்த அனஸ்டமோசிஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி நம்ம 10 போடுறப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆர்ட்ரியில் நம்மளுக்கு பிளாக்ஸ் ஏதாவது நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா அந்த 10 போடுறது வந்து பிளாக்கை வந்து நல்லா கரைச்சி விட்டு நம்மளோட ரத்தோட்டத்தை வந்து நம்மளுக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம மூட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுக்கு ரத்தோட்டம் நல்லா கூடி வந்தது அப்படின்னாலும் சைனோவியல் மெம்ப்ரேன் எல்லாமே சிதைஞ்சிருந்தது, அது டேமேஜ் ஆகிருக்குது எல்லாமே அது வந்து திரும்ப ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூட்டு வலிகள் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிடும். அதே மாதிரி இப்போது இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு பெயினும் ரிலீஃப் ஆகிடும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த வீக்கம் எல்லாமே நல்லா குறைஞ்சி நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. பட் ஆனால் இந்த இது வந்து உங்களுக்கு வயது ஆக ஆக வந்து ஃபர்தராக திரும்ப நம்மளுக்கு வரவே கூடாது, நம்மளுக்கு லைஃப் லாங் நம்மளுக்கு வரக்கூடாது. மூட்டுகள் ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகணும், நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகணும் அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் கூட சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மூட்டு நல்லா வலிமையாயிரும், நல்லா திடமாயிரும். திரும்ப உங்களுக்கு மூட்டு வலிகள் வராத அளவுக்கு மூட்டுகள் நல்லா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி டைஜஷனும் நல்லா சரியாயிடும். வாதம் நம்மளுக்கு உடம்புல அதிகமாக ஏற்படுறதுனால தான், அதிகமாக நம்மளுக்கு உலாவுறதுனால தான் நம்மளுக்கு வலிகள்லாம் நம்மளுக்கு ஜாயின்ஸில் ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போது நம்ம வாதத்தோடைய அந்த இதையும் நம்ம உடம்புல வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து உங்களுக்கு குறைச்சிரும். வாதம் நல்லா நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா எப்போதுமே இந்த மூட்டு வலிகள் நம்மளுக்கு வராது. 10 வருஷமாக மூட்டு வலி இருந்தது. முடக்குவாதம் வேறு, கையெல்லாம் ஒரே வலி, ரஃப்பாக மடக்க விட முடியல. இது ஒரு 7 மாதமாக இருந்தது. 2-3 இடத்துக்கு போய் கூட சரியாகலை.
மேடம் கிட்ட வந்தேன். மேடம் கிட்ட வந்த உடனே 1 மாதம் மருந்து சாப்பிட்டேன். இப்போ முட்டி வலிலாம் இல்லை, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு. கையில் வீக்கமாக இருந்தது, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ நல்லா இருக்குது. நல்லா அந்த 10 கோடி போகணும். சரி, ஒரு முட்டி தான் கொஞ்சம். ஒரு முட்டி அப்படி கீழே கூட வைக்க முடியாதது, அந்த முட்டி சரியாக பானுமதி. அம்பத்தூர்லேருந்து வரேன். வயசு 68, 8 மாசமா. கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு. காலைல இருந்தால் ரொம்ப வலிக்கும், ஒன்றும் வேலையே செய்ய முடியாது, கட்டில் விட்டு இறங்கவே முடியாது. ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது, ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது. இப்போ நான் நல்லா இருக்கேன். கால்வலி முதல்ல தண்ணியை நீர் கட்டிட்டுலாம் குறைஞ்சிருக்கு, வீக்கமெல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது, முன்னையாட்டம் இல்லாத. அந்த குத்துற வலி, அந்த குத்துறது முன்ன மாதிரி எல்லாம் இல்லை, எப்போவும் கொஞ்சம் இந்த முழங்கால் கிட்ட குத்துறது வலியெல்லாம் ஃபுல்லா வலி குறைஞ்சிருக்கு, எல்லாமே வலி குறைஞ்சிருக்கு. வீக்கம் ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கும். வீக்கம் வந்து அந்த கால் கொஞ்சம் வீங்கிக்கும், இந்த தண்ணி இருக்கிறதுனால உள்ள. இப்போ அது இல்லை, அந்த நீர் குறைஞ்சிட்டு இருக்குது. வீட்டுக்குள்ள நடக்க முடியுது ஈஸியாக. நீ கேப்பெல்லாம் போட்டுக்காம நீ எங்கேயாவது போகும்போது தான் கொஞ்சம் இதுவா இருக்கு. சரி, அது குறைஞ்சிரும். சரியா? இப்போ இவங்களுக்கு வந்து பத்மாவதி 85 வயசு இருக்காங்க. அவங்களுக்கு நரம்பு சுருள், வெரிகோஸ் வெயின்ஸ், முட்டி வலி ரொம்ப நாளா இருக்கு. காலில் வந்து வீக்கமும் இருக்கும். 2 மாசம் அவங்க மருந்து சாப்பிட்டதுல அவங்களுக்கு அந்த குத்துற வலி, முட்டி வலி எல்லாமே நல்லா குறைஞ்சிருக்கு. கால் வீக்கமும் நல்லா குறைஞ்சிருச்சு, நல்லா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள், ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம், பௌத்திரம், சிறுநீரக பித்தப்பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள், நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ். அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டுத்தாங்கல், சென்னை 600032. கால் 073057444144.